சதுர்த்தி, இது எல்லாமே இந்துக்களாகிய நாம், நம் நிகழ்ச்சிகள், நம் சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் நமக்கு தெரியணும். நம்ம ஏரியால எல்லோருமே ஒரு சங்கமா சேர்ந்து ஒரு விநாயகரை வைக்கிறாங்க. முடிஞ்சா கலெக்ஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. 10 நாள் நடக்கும் நிகழ்ச்சி இல்லையா? விநாயகர் சதுர்த்திக்கு நிகழ்ச்சி 10 நாள் நடக்கும். ஏன் நம்ம எல்லாருமே வீட்டிலே நம்ம செய்யறோம். அப்ப எதற்காக இப்படி ஒரு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு ஏன் அந்த விழா நடக்குது? முந்தைய காலங்களில் இந்த விழா இருந்ததா? எல்லாமே நம்ம யாரும் பார்த்ததே இல்லையே. ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. நம்ம எல்லாரும் செட் ஆஃப் ரூல்ஸ், அப்பா பண்ணாங்க, அம்மா பண்ணாங்க, நாமளும் செய்யறோம். காலையில் எழுந்திருப்போம், புது ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். எதற்கு ஏதெல்லாம் தெரியாது, கடற்கரை க்ளீன் பண்ணிட்டு தோரணம் வைப்போம், மாயெல்லாம் வைப்போம். வெளியே போயிட்டு பிடிச்ச பிள்ளையாரை எடுத்து வைப்போம். எல்லாரும் செய்ய நமஸ்காரம் பண்ணோம், படைப்போம், முடிஞ்சிடும். வீட்டில் எல்லாரும் சாயங்காலம் போய் கரைச்சிடுவாங்க. பொதுவாக இருக்கும் விநாயகர் 10 நாள் பூஜைகள் வைத்து கரைப்பாங்க. சரி, இந்த விநாயகர்ல அவருடைய விநாயகர் சிலை இருக்குல்ல, அவருடைய தும்பிக்கை இருக்கு. இடது பக்கம், வலது பக்கம் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த பக்கம் இருக்கிற தும்பிக்கை இருக்கிற விநாயகர் வீட்டில் வைக்கணும், எந்த பக்கம் இருக்கிற விநாயகர் கோவிலில் வைக்கணும் தெரியுமா? வலம்புரி எங்க இருக்கணும்? இடப்புரி விநாயகர் தான் வீட்டில் இருக்க வேண்டும். வலம்புரி விநாயகர் கோவில்களில் இருக்க வேண்டும். நடுநிலையான விநாயகர் நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அதுவும் ஒரு சொரூபம் உண்டு, நடுநிலையா இருக்கும். அது ஆத்ம சுத்திக்கு உண்டான ஒரு ஸ்வரூபம். இந்த அகோரிகள், தாந்திரிக பூஜையில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த ஒரு ஸ்வரூபத்தை வணங்குவாங்க. அந்த ஸ்வரூபம் வைக்கும் அளவுக்கு சேத்திரங்களில் சுத்தி கிடையாது. அதனால அந்த ஆத்மஸ்வரூபமாக நம் சரீரம் கொஞ்சம் டீப்பா தாந்திரிக் பிரயோக போனீங்கன்னா அதுல கடைசியா விநாயகரை அவரோட தும்பிக்கை நேராக மட்டும்தான் இருக்கும். இப்படியே உள்ள போயிடும். அது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிற ஒரு சயின்ஸ். அது நம்ம தேவை, அது தெரிஞ்சுக்கணும். நம்ம இடது பக்கம் இருக்கிற தும்பிக்கை இருக்கிறது நமக்கு நம்ம வீட்டில், ஆஃபீஸில் எல்லாம் வச்சு நம்மளுடைய சுத்தி, ஆச்சாரம், அனுஷ்டானம் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி விநாயகர் கோவில்களில் இருக்கும். இனி நீங்க கோவிலில் போனீங்கன்னா நீங்க இதெல்லாம் நோட் பண்ணணும். எந்த பக்கம் அவரோட தும்பிக்கை இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. விநாயகர் என்பவர் நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரத்தில் சனாதனத்திலே ஆதி. அவர் தான் தொடக்கமானவர். எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளையார் சொல்லி போடுறோம், விநாயகரை கூப்பிடுறோம், ஹரிஸ்ரீ கணபதியே நமஹான்னு கூப்பிடுறோம். அவருடைய சரீரம் பற்றி எல்லாருக்கும் தெரிந்ததே. பார்வதி தேவி பிடிச்சது, நடுவில் வழியில் பிரச்சனை, இது எல்லாரும் தெரியும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூட்சமமாக ஒரு மாபெரும் ஐஸ்வர்யமான ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும் என்றால் கணபதியை நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். அந்த விநாயகர் எல்லாத்துக்குமே ஆதி அவராதான் இருக்கு சாஸ்திர பிரகாரம். இந்த விநாயகரை இந்த ஆவணி மாசம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் கொண்டாடுறோம். சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருது, நம்ம புதன்கிழமை கொண்டாடுறோம். எல்லோருமே வீட்டில் விநாயகரை வைக்கிறோம், கொள்றோம். எல்லோரும் சேர்ந்து விநாயகரை நம்மளுடைய ஏரியாவில் அங்கங்க வைக்கிறாங்க. சாமியா வச்ச பிறகு நம்ம போய் கரைக்கிறோங்க, சாமியை கரைச்சி விட்டுறோம்ல. ஏன் அந்த மாதிரி செய்யணும்? சாமியை கரைக்கிறதெல்லாம் என்ன நியாயம்? இதைதான்
மற்ற மதத்தினர் நம்மளை கேலி கிண்டலாக செல்கிறார்கள். இவங்க வைப்பாங்க, அதுக்கு என்னென்னமோ செய்யறாங்க, அப்புறம் தூக்கி போய் உடச்சு போடுறாங்க. இப்படி என்று பொது இடங்கள் வைக்கும் பழக்கங்கள் முந்தைய காலங்களில் கிடையாது. எல்லோருமே விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு காலையில களிமண்ணால் ஆன விநாயகரை இங்கே அழைத்து அங்கே வைத்து குடும்பமாக பிரார்த்திப்பார்கள். எல்லோரும் குடும்பமாக பிரார்த்தித்த பிறகு விசர்ஜனம் என்று சொல்லுவார்கள். விசர்ஜனம் என்றால் கரைப்பது. விசர்ஜன் இது மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய நிகழ்ச்சி. 18ஆம் நூற்றாண்டில் லோக்மானியா திலக் என்ற ஒரு நபர், அவர்தான் முதல்ல பொது இடங்களில் விநாயகரை வைத்து கும்பிடுவதற்கு உண்டான ஒரு ப்ரொசீஜரை ஆரம்பிச்சவர். அதற்கு முன்ன பொது இடத்துல விநாயகர் சிலையை வச்சு பிரார்த்திக்கிற வேலைலாம் கிடையாது. அவங்க சதுர்த்திக்கு விநாயகரை வீட்டில் வச்சு பண்ணுவாங்க. அப்போ ஆங்கிலேயரோடு நமக்கு இருந்த போராட்டத்தில் இந்துக்களை ஒருங்கிணைக்க ஒரு ஒற்றுமைக்காக மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்ச வேலை தான். காலப்போக்கில் அது ஒரு பழக்கமாகிவிட்டது. ஆனால் அதற்கு முன்னே காலகாலமாக விநாயகரை களிமண்ணில் பிடித்து கரைப்பது உண்டானது வழக்கம் மக்கள் இருக்கு. அந்த வழக்கத்தை ஒரு பெரிய வகையில் எடுத்து வந்தது அவர்தான். அதனால 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் நம்ம இந்த பழக்கத்தை ஆரம்பிச்சோம். விநாயகர் கரைக்கிறது எப்போதுமே உண்டு, அந்த மக்களுக்கு சேர்த்து கிடையாது. விநாயகர் நாம் களிமண்ணில் உருவாக்கி அங்கே வைத்து நாம் பூஜை செய்து ஒரு நாள் முழுக்க குடும்பமாக எல்லாரும் பூஜை செய்து விட்ட பிறகு அந்த களிமண்ணில் இருக்கும் சக்தி, நம்மளுடைய கோவிந்தா என்ற ஒரு வார்த்தை நாம் சொல்லும்போது அதற்கு வல்லமை இருப்பது போல் நம்மளுடைய ஒவ்வொரு ஹரிஸ்ரீ கணபதி மகா கஜானாய விநாயகாய நம்ம ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது எல்லாம் எல்லா வீட்லேயுமே அதுக்கு அந்த சின்ன ஒரு உருவத்துக்கு பவர் ஏற்றின பிறகு என்ன பண்ணுறோம்னா எல்லோரும் கும்பிடு போகும். அந்த சின்ன சிலைக்கு ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகுது. ஒரு மரியாதை செஞ்சு எல்லாம் செஞ்சு அதை நாம் எடுத்துட்டு போயிட்டு எங்கே போய் கரைக்கிறோம்? தண்ணியில் போய் கரைக்கிறோம். களிமண் மறுபடியும் இயற்கைக்கே வந்து விடுகிறது. ஆனால் மண் கரைந்து விட்டாலும் அதில் இருக்கும் வீரியம் அந்த தண்ணீரிலே கலந்து விடுகிறது. ஓடையோ கடலோ குட்டையோ எங்க கலந்தாலும் அதை யார் பயன்படுத்துகிறோம்? மறுபடியும் நாம தான் பயன்படுத்துறோம். அப்போ it becomes energized water. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணீரில் சக்தி ஏற்படுற சக்தியை நாம தான் மறுபடியும் பயன்படுத்துகிறோம். எங்க வீட்டில் இருக்கிற சக்தியை பொதுவாக இறக்கி விட்டு அவங்க வீட்டு பெரிய சக்தியை நாம் எடுத்துக்கொள்வது, நம் சக்தியை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு உண்டான ஒரு சூட்சுமமான பூஜை தான் இந்த விநாயகர் சிலையை கரைப்பது. இந்த விநாயகர் சிலையை பொதுவான ஒரு இடத்துல வைக்கும்போது ஒரு குழுவா இருந்து அவங்க இந்த வேலையை ஒரு பெரிய வேலையா எடுத்து செய்வாங்க. எல்லா வீட்லயும் கலெக்ஷன் கேட்பாங்க. தினைக்குமே அங்க சாப்பாடு போடுவாங்க. சின்ன ஒரு பஜனை வைப்பாங்க. கேதரிங் மக்களை சேர்த்து 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 பொது மக்களை சேர்த்து கொண்டு வருவது. விநாயகர் சதுர்த்திக்கு அது போல் வைப்பது 10 நாள் நிகழ்ச்சி. விசர்ஜனம் என்று சொல்லுவார்கள். அந்த 10வது நாள் விசர்ஜனமாக கடலிலோ எங்கேயோ கரைத்து விடுவது. அது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியாக செய்யும் பொழுது அந்த 10 நாட்கள் அந்த ஒரு இடத்திலே நம்மளுடைய லோக்கல் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த சாமிக்கு சக்தி இருக்கு அப்படின்லாம் கிடையாது. எல்லோருமே அங்க வைப்போது இங்கே ஒவ்வொருத்தரும் வீட்டில் நீங்கள் பூஜை செய்பவர்கள், உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். அதை கொண்டு அங்க போகும்போது நம்மளுடைய நெகட்டிவ் சார்ஜும் சரி, நம்ம பாசிட்டிவ் சார்ஜும் சரி அங்கே இறக்கி விட்டு நமக்கு தேவையான சார்ஜ் அங்கிருந்து நமக்கு ரிவர்ஸ் வரும். ஏன்னா நம்மை போன்று பலவர்கள் அங்கு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு சிலையை வைத்து இப்படி வழிபடும் பொழுது அந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பழக்கத்தை முதல்ல ஆரம்பித்தது. நாம சொல்லியிருக்கோம்ல, ஆடி மாசம் நோய் இது போன்ற விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதன் பிறகு அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை இது நம்ம எல்லாம் கூழ் ஊத்துறது அந்த கதையை நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது ஃபீட்பேக் ஆஃப் எனர்ஜி. அதற்கு தான் விநாயகர் சதுர்த்தியில நாம் எல்லோரும் பூஜை செய்து ஆராதனைக்கான சிலையை கரைக்கிறோம். அந்த எனர்ஜி திருப்பி உள்ள வருது.
பொதுவாக இந்த கூட்டு பிரார்த்தனை சம்பிரதாயம் எப்படியோ இதே போன்ற ஒரு பழக்கம் தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 10 நாள் வைத்து கூட்டமாக அடியார்கள் சேரும் பொழுது அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த எனர்ஜியை மறுபடியும் நாம நம்ம வீட்டுக்கு திருப்பி எழுதுன்னு போறோம். இதே சூட்சமம் நம் பிரார்த்தனா மந்திரம் நம் வாரம் செய்வது, ஆண்டுக்கு ஒரு முறை நம் பாரதம் முழுவதும் செய்வது தான் விநாயகர் சதுர்த்திக்கு 10 நாள் விசர்ஜன பூஜை. அப்போ இந்த பூஜைக்கு நன்கொடை கைங்கரியம் நம்மளால் முடிந்தது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கொடுப்போம். ஏன் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன கதை சொல்றோம். அதுக்காக ஒரு முறை இந்திர தேவனுக்கு ஒரு ஷார்ட்கட் தேவைப்பட்டது. என்னதான் இருந்தாலும் அவருடைய வேலைகள் எல்லாம் செஞ்சாலும் கொண்டாலும் இருந்தாலும் சிவபெருமான் கையில ரொம்ப சீக்கிரம் அணுக முடியல அவரால். சில விஷயங்கள் என்ன அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு க்ளோஸ் டச்சே வரமாட்டேங்குது. இவரெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்திரனுக்கு ஒரு விஷயம் தோணுது, யமதர்மரை போய் பார்ப்போம். சிவபெருமானோட க்ளோஸ் கனெக்ட்ல அந்த அழித்தல் என்ற விஷயத்துல அவர் கான்டாக்ட்ல இருக்கிறதால அவரை போய் பார்த்து ஒரு ஐடியா கேட்போம்னு சொல்லி ஒரு ஐடியா போடுறாரு. அந்த நேரம் இங்க பூலோகத்துல ஒரு சிவனடியார் டெய்லி சாயங்காலம் சிவனுக்கு பூஜை செய்வார். அவர் கையில ஒரு அரை காசு வச்சிருப்பாரு. அந்த அரை நாள் போயிட்டு 4 பழம் வாங்குவாரு, சிவனுக்கு பூஜை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த இங்கே வேலையை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் நடந்து வரும்போது என்ன ஆச்சு சாங்கன்னு கேட்பார். இல்லை ஒரு அரை நாள் காசு இருந்து தொலைச்சிட்டேன், நான் எப்போ படம் வாங்கி வைப்பேன், காசை காணும்னு சொல்லும்போது அந்த வழிபோக்கர் என்ன பண்ணுவார், ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அரை நாளை கொடுத்து அது அங்கே இருக்கட்டும், கிடைச்சா எடுத்துக்க, முதல்ல படத்தை வாங்கி சிவன் வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். அவர் கிளம்பின பிறகு இவர் போறாரு, அந்த சிவனுடைய பூஜையை முடிச்சிடுறாரு. இப்படி இருக்கு காலங்கள் போக இவர் வந்துடுறாரு. இந்திரதேவன் யமதர்மருடன் அங்கே வரும்போது யமதர்மராஜா இந்திரனுக்கு மரியாதை செலுத்தி அவரை அழைத்து வரும்போது இந்திரதேவன் அப்படியே பார்க்கிறார். ஒரு தங்க சிம்மாசனம், இன்னொன்று எல்லா மாணிக்க கற்கள் எல்லாம் போட்ட ஒரு சிம்மாசனம், 2 சிம்மாசனம் அங்கே இருக்கு. யமதர்மர் கீழே இருக்காரு. இல்லை சும்மா அவங்களை பார்க்கலான்னு வந்தேன். இந்த உபசரிப்பு யமதர்மராஜா அவருக்கு வேண்டிய உபசரிப்பை செய்து கொண்டு இருக்கும்போது 2 புஷ்பக விமானம் சேருது. அவருடைய யமதர்ம அந்த மூலவர்கள் அழைச்சிட்டு வருவாங்கல்ல, 2 சேருது. ஒன்னுல சிவனடியார் வராரு, இன்னொன்னுல அந்த நாணயம் கொடுத்துருந்தாரு அரேனா, அவர் 2 பேர் வர பேசியே இருந்த யமதர்மராஜா உடனே அங்கிருந்து எழுந்திருச்சு கடகட ஓடி போயிட்டு 2 பேரையும் எழுதுன்னு தங்க சிம்மாசனத்துல சிவனடியார் உட்கார வச்சுட்டு அந்த மாணிக்க கற்களால் உண்டான சிம்மாசனத்தில் அந்த உடனார அவருக்கு உட்கார இருக்கிறார். இந்த அப்படியே பார்த்த ஒரு நிமிஷம் மறுபடியும் அவரோட கணக்குல பார்க்கும்போது அவர் பார்க்கிறாரு, சிவனடியார் வாழ்க்கை ஃபுல்லா சிவனுக்கு பூஜை செஞ்சு மட்டும்தான் இருந்திருக்காரு. அந்த காசு கொடுத்துட்டு போனவன் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டுவழியம் பண்றாரு. எல்லாம் எப்படி எல்லாமோ சம்பாதிச்சான் கொண்டான் அப்படியெல்லாம் இருந்தவர். இவர் ஒண்ணுமே புரியல. என்ன இவனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு மரியாதை, இவரோட வசதியா வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அங்க நிற்கும் போது அவருக்கு உண்டான அந்த வேலைகள் மரியாதைகள் செலுத்தின பிறகு அவருடைய 2 பேருமே யமபோதர்களோட அனுப்பி விட்டு அவர் வரும்போது இந்த கேட்கிறாரு, தர்மராஜா நானும் தான் பார்த்துட்டு அந்த ஃபைலை நானும் செக் பண்ணேன், இவனுக்கு ஏன் நீங்க இவ்வளவு பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த சிவனடியார் காசு இல்லாம இருந்த போது ஒரு சேனல் கூட யோசிக்காம அந்த 6,000 கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்துட்டான். ஒரு மாபெரும் ராம கைங்கரியம் நடக்கும் பொழுது அந்த கைங்கரியத்துக்கு உதவுறாங்க அடியார்கள், அவங்களெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்குமா. அவங்களாலதான் அவ்வளவு பெரிய கைங்கரியம் நடக்கிறது. நம்ம பிரார்த்தனா மந்திரர் இங்கே நம்ம நாள் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அவர்களுடைய வேலையை செய்வதற்கும் அடியார்களோட வேலைக்கு அன்னதானம் செய்வதற்கும் அவர் மட்டும் செய்யவில்லை, எல்லா அடியார்களும் சேர்ந்து அவர்களுடைய காணிக்கையால் மட்டுமே இந்த ஸ்தாபனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அங்க அந்த விஷயம் நடந்த உடனே இந்திரனுக்கு உடனே புரியுது, அடடா நாம சிவனுக்கு சேவை செய்யறது, சிவனடியாருக்கு முதல்ல போய் சேவை செய்யணும்னு அந்த க்ளூ கிடைச்ச பிறகு கரெக்டா
ஒரு வைகுண்ட ஏகாதசி நேரத்துல வந்து சிவனடியார் மறுபடியும் இந்திரதேவனோட பேசுறாரு. இந்த சூட்சமும் தெரிவதுதான் இந்திரா, இது தெரிஞ்சாதான் நீ அடுத்த நிலைக்கு போக முடியும் என்ற ஒரு பெரிய ரகசியத்தையும் அவர் சொல்லி கொடுக்கிறார். இதை ஏன் சொன்னா இந்த கதையை, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அந்த சிலையை வைத்து ஒரு சில அடியார்கள் எல்லாம் சேர்ந்து வைத்து பூஜை செய்யும் பொழுது நம்மளால் முடிந்தது காணிக்கை இருக்கோ இல்லையோ அங்கே போய் அந்த விநாயகரை தரிசிக்க வேண்டும். நாம வந்து ஒரு கூட்டம் காண்பிக்க வேண்டும். இங்கே பிரார்த்தனா மண்டல் நீங்க இருந்து இவ்வளவு பலமான சக்தியாக நீங்க ஓர்நாமம் ஜெபித்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் நிறைய இருக்கும். நீங்க ஒரு முறை அதை போல விநாயகரை சேவிக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே வரும் பல அடியார்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சேரும். அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளுடைய இனம் எப்பொழுதும் பெருகி கொண்டும் ஒன்றாக இருந்து கொண்டே இருக்கும். இதற்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் விநாயகர் சதுர்த்திக்கு சிலையை கரைப்பது, விசர்ஜனம். காலப்போக்கிலே அதை வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க நேரத்துக்கு ஏற்றாற்போல் அடுத்த வாரம் இல்லை 5 நாள்ல கரைச்சிடணும், இந்த ரூட் எடுக்கணும். நாமளும் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதை அழகாக யோசிக்கிறதோட சூட்சமத்தை மறந்துடணும். அந்த சூட்சமம் என்ன என்றால் அதில் ஒரு சக்தியை இறக்கி விட்டு அந்த சக்தி மறுபடியும் கடலில் போய் இறங்கி அந்த கடல் பூர்வமான முறையில் காற்றாகவும் மழையாகவும் நாம் நினைந்து கொண்டு இருக்கும் பொழுது அது மறுபடியும் லோகா சமஸ்தா சுகினோ பவத்து என்பதற்கு எல்லோருக்கும் மறுபடியும் வர வேண்டும் என்ற ஒரு கான்செப்டுக்காக தான் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்கிறோம். இதற்கு வருவதற்கு முன், இங்கே அமர்வதற்கு முன் எல்லா வருடமும் நம்ம ஆர்கே நகர், நேதாஜி நகர்ல வந்து விநாயகர் வந்து ரொம்ப அமைப்பா ரொம்ப அழகா வச்சு கொண்டாடுவாங்க. நம்ம கல்மண்டபத்துல, நம்ம எம்சி ரோடு கிட்ட, நம்ம ராயபுரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இங்க எல்லாம் வைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து நிறைய கைங்கரியங்கள் காணிக்கைகள் கொடுத்து அதை வளர்த்துக்கிட்டே வந்தேன் நான். ஏன்னா அந்த வகையான ஒரு மக்களை ஒருங்கிணைப்பது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப சிரமம். எல்லோரும் நாம ஒரு க்ளோஸ்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருப்போம். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. வெளியே இருக்கும்போது பல எதிர்ப்புகள், போலீஸ் காவலாளர்களும் அவங்களுக்கு அந்த சிரமத்தை யோசித்து பர்மிஷன் தர மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி சில அடியார்கள் லாபம் நஷ்டம் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க ஏதோ செய்யறாங்க இல்லை. ஆனால் ஒரு ராம கைங்கரியத்தை எடுத்து செய்வதற்கு ஒரு மனசு இருக்க வேண்டும். அது லாபம் இருக்கும், பணத்தால் லாபம் இருக்கும் என்று அவர் செய்பவர் நினைக்கலாம். ஆனால் அது வந்து பெருசா நினைக்காது. அதை நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய நோக்கம் என்னவோ அதை மட்டும் பார்க்கணும். காரியம் பெருசா வீரியம் பெருசா, காரியம் தான் பெருசு. அப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்கும்போது நம்மளால் முடிந்தவரை அங்கே போய்விட்டு ஒரு திருப்பாவை பாசுரமோ விநாயகரை பார்த்து வணங்கிட்டு ஒரு பாசுரம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அங்கே வரும் மற்ற அடியார்களுக்கு அந்த பாசுரத்தின் வல்லமே அவர்கள் மீது பாயும். அப்பொழுது கிருஷ்ண பக்தியிலோ ஆன்மீகத்திலோ அவர்கள் பற்றி கொள்வார்கள். பற்றி கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இந்த தேவையற்ற மதமாற்றம், தேவையில்லாத எண்ணங்கள், நம்ம சாமி ஏன் இப்படி பண்றாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தலையில் ஏறாமல் இருக்கும். இப்போ நாம இங்க சுவாசிக்கும் பொழுதும் இங்க இருக்கும் போதும் பல நச்சு விதமான விஷயங்கள் இருக்கும். நமக்கு தேவையான நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா? அதுபோல் எல்லா விஷயங்கள் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் அங்கே சென்று அதை பூஜை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் மற்ற அடியார்கள் போய் சேரும். நாம் நம் வீட்டில் வைக்கும் பிள்ளையாரை வைத்த பிறகு ஒரு நாள் காலையில சாயங்காலம் கரைச்சிருவோம். காலையில வச்சுட்டு சாயங்காலம் கரைக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக நாம் எல்லோரும் இந்த சமூகத்திற்கு நம்மளால் முடிந்த ஒரு சேவை என்று எண்ணி திருப்பாவை பாசுரங்கள் எல்லாமே முழக்க நல்லா சத்தமா ஏதாவது குடும்பமா இருந்து சொல்லி அந்த விநாயகர் சிலைக்கு ஆன்மப்படி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி செஞ்சு எழுந்து போய் கரைச்சோம் வைங்களேன், மறுபடியும் அது நமக்கு தான் திருப்பி வரும். இந்த ஒரு பொது சேவை நம்ம எல்லா மனசுலையும் இருக்கணும். சரிங்களா? அப்போ விநாயகர் சதுர்த்தி என்றால் அதில் 2 வகையான 3 வகையான உண்டு. விநாயகரோட தும்பிக்கையை வைத்துதான் அவர் இல்லத்தில் இருக்க வேண்டுமா கோவில்கள் இருக்க வேண்டுமா என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். ரைட் சைடில் இருக்கிறது வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய எப்படின்றது நம்ம புரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆஸ் பர் ரூல் என்னமோ அதுதான் நம்ம செய்யணும். அதை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏன் செய்ய வேண்டும், ஏன் பொது இடத்தில் விநாயகர் வைக்க வேண்டும், ஏன் நாம் வீட்டில் விநாயகரை வைக்க வேண்டும், அதை ஏன் கரைக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு. இது போன்ற
பொது அறிவு விஷயமாக நம்முடைய சனாதன தர்மத்தின் பொது அறிவு விஷயங்கள் நமக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். தெரிந்த பிறகு அதை நாம் நம் பிள்ளைகளுக்கும் நம் முற்றாருடன் நாம் வந்து விளக்க வேண்டும். கண்டிப்பா சொல்லணும். சும்மாலாம் கிடையாதுடா. ஏன்னா நமக்கு ஏதோ உட்கார்ந்து சொல்லுவாங்க, பாரா வந்து கூத்தடிச்சுட்டு இருக்காங்க விநாயகர் சிலையை வச்சுக்கிட்டுன்னு. அதாவது சும்மா கிடையாது. விட்டு விடக்கூடாது. நம்மளுடைய பழக்க வழக்கங்களை விட்டே கொடுக்காதீங்க. எதுவுமே ஒரு காரணம் இல்லாம நம்ம செய்யறதே இல்லை. ஃபாலோ பண்ண முடியலையா பரவாயில்ல, ஆனா அதை அசிங்கப்படுத்தக்கூடாது. நாங்களே நம்ம முகத்தை வச்சு துப்பிக்கூடாது. இதுல ரொம்ப கவனமாகவும் வைராகியமாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆகவே எல்லா அடியார்களும் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை அவரவர் இல்லத்தில் வைத்து பூஜை செய்து கரைப்பதுடன் அதில் என்ன காரணம் சூட்சம் என்று தெரிந்தால் அங்கே கூறியிருக்கும் அடியார்களுக்கு நீங்கள் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டும். This is the reason we are celebrating என்பது போல் இதற்காக தான் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு விளக்கம். அந்த விளக்கத்திற்கு ஏன் அந்த விநாயகரை கைவேறு செய்யும் அடியார்களை நாம் வந்து உதவ வேண்டும் என்றால் இந்திரன் யமதர்மராஜன் கதையை நீங்க மனசுல வச்சுக்கணும். இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரியணும். அப்பதான் ஒரு நல்லடியாருக்கு தேவையான மரியாதை நாம் வந்து மறுபடியும் அவங்களுக்கு கொடுப்போம். புரியுதுங்களா? கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா அடியார்களே. அடுத்து நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோம்.